ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முக்கியமான ஒரு கிச்சன் டிப் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னடா வீட்டில் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் இந்த ஃப்ரூட் மட்டும் எப்போவுமே கனிஞ்சு பழுத்து போயிடுது, 2 நாளைக்கு மேலே இருக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கும்ல. அதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட பனானா தான், நம்மளோட வாழைப்பழம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா மற்ற பழங்களை விட சீக்கிரமாக கனிஞ்சு பழுத்து தோல் எல்லாம் கருப்பாகி போயிடும் இல்லையா. வாங்கின 2 நாளிலே இதை முடிச்சிடணும், இல்லைன்னா வைக்கவே முடியாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர வாழைப்பழத்தை 2 வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக தோல் எல்லாம் கருக்காமல் ரொம்ப பழுத்து போகாமல் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும், 2 வீக்ஸ் இருக்கணும் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு டிப் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேபிளில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ஒரு ஃப்ரூட் பவுல் வச்சுருப்போம். அதில் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பீச் இந்த மாதிரி எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் ஒரே பேஸ்கெட்லேயும் வச்சுருப்போம். இல்லை நிறைய இருக்குமே, ஆனால் 2 பேஸ்கெட்டில் நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு கூடவே தான் என்ன பண்ணியிருப்போம், இந்த வாழைப்பழத்தையும் நம்ம வச்சிருப்போம். ஆக்சுவலா வாழைப்பழத்தை நம்ம வந்து எப்பவுமே ஃப்ரூட் பவுல்ல சேர்த்து வைக்க கூடாது. வேற பவுல் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். அதாவது 2 தள்ளி இருக்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம பாஸ்கெட்ல வச்சிருப்போம். அந்த ஃப்ரூட்ல இருந்து வர்ற எத்திலீன் அப்படின்ற கேஸ் வந்து ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆகி சீக்கிரமா அந்த கேஸ் வந்து பக்கத்துல இருக்கிற பழங்களை வந்து பழுக்க வைக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைப்பழத்தை ரொம்ப ஈஸியா சீக்கிரமா கனிஞ்சு தோல் எல்லாம் கருத்து போற மாதிரி ஆக்கி விட்டுரும் இந்த எத்திலீன் கேஸ். ஸோ அதனால வாழைப்பழத்தை வந்து நீங்க வைக்கும்போது வாங்கிட்டு வந்து ஒரு 2 வாரம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். அப்படின்னா வாழைப்பழத்தை மற்ற ஃப்ரூட்ஸோட சேர்த்து வைக்க கூடாது. அப்படின்னா இதை நிறைய நாள் வச்சு சாப்பிடலாம். இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. See you guys in next video.